பனிஷ்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. புரிஞ்சு கொள்ள முடியாதனால அப்படி எழுதிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிச்சயமாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அது வந்து சோர்ஸ் டெக்ஸ்ட் நாலேஜ் அவ்வளோ இல்லாமல் இருக்கனால வந்து அஃப்கோர்ஸ் ஏகே ராமன் ரொம்ப பெரிய மனிதர், ரொம்ப பெரிய இது எப்படி மிஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மைசூரில் வந்து செட்டில் ஆகிட்டனால ஒரு அந்த தமிழ் நியூஸ்லாம் விட்டாரா இன்னும் தெரியல. இட்ஸ் வெரி நைஸ் பேப்பர். தேங்க்யூ. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. ப்ரொஃபஸர் சொன்னது, அதாவது நீங்கள் சொன்ன கருத்துக்களை நான் அவரே ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறேன். இப்படியான ஒரு இடர்பாடு இருக்கிறது. அதாவது இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னர் கூட இந்த பிரச்சனை பற்றி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டோம். அப்போது அப்படியானால் அதை சின்னக்கா என்றால் சின்னக்கா என்றே எழுதிவிடுவோம். 4 வரிகள் போனதன் பிறகு 4 பக்கங்கள் போனதன் பிறகு சின்னக்கா யார் பெரியக்கா யார் என்பது வாசிப்பவன் புரிந்து கொள்வான். அப்படி செய்யலாமா? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சின்னக்கா அங்க போய் நீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணா பிரச்சனை தான் ஆயிடும். Then you have to maintain the whole thing. பெரியக்கா சின்னக்கா in translation mark you have to make text we come across these words சின்னக்கா பெரியக்கா, then how will you have to use that way. அதாவது இது நல்ல ஒரு இடம், இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது என்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கும் அவர்களிடமிருந்து அதற்கு மறுமொழி ஏதேனும் வருமானால் அதை வரவேற்றுக் கொள்வதற்காக தான் இந்த பிரச்சனையை அவர்கள் இப்போது எழுப்பி இருக்கிறார்கள். If you come with any good suggestions, I am ready to accept. அல்ல அந்த அப்படி ஒரு கான்டெக்ஸ்ட்ல நீங்க சொன்னது சரி. அப்படி இல்லன்னா just you can leave it. சிஸ்டரே போதும். But I think I have some experience in translation. I don't call myself a translation expert. I am still a beginner. I make my own mistakes and try to learn from those mistakes and try not to repeat it again and again. Having said that, I believe there is no sovereign rule in translation. Each translator will have to grapple with the problem honestly, sensitively, with some judgment. And I guess the result will be good. And there is no universally authentic correct translation. See, particularly in poetry. Of course, I am already going into what I propose to say tomorrow in my paper. Readerly text becomes so important in poetry. Even the poet, once he or she has written the poem, becomes a reader. He or she will read something new in the poem beyond what he or she had visualized while writing the poem. So there is nothing like a unique text. The readerly text becomes particularly important in poetry. But I agree that we should be wary of taking liberties with classical texts. But where to draw the line, I don't know. I think honesty and sensitivity are perhaps as good as any other formula one can think of. So, unless there is somebody else who has to make a point, please. என் பெயர் முனைவர் ஜே தேவி, குருமுதல் லட்சுமி கல்லூரி, கடூர், திருச்சி. மேடம் சொன்ன மாதிரி ஆன்டி அப்படின்றதுக்கு மாமி அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, இது ஒரு டவுட்டா கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ ஜெயகாந்தனுடைய நாவல்கள்லாம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் சொல்லும்போது அண்ணன், ஒன்ன விட்ட சித்தியோட பொண்ணு, ஒரு பெரிய கூட்டு குடும்பங்கள் இருக்கும் இல்லையா, இந்த கூட்டு குடும்பங்கள்ல உறவு முறைகளை சொல்லும்போது அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? இப்ப எல்லாத்துக்குமே ஆன்டி அப்படின்னா மாமி, சித்தப்பா பொண்ணு, இன்னொன்னு இங்கிலீஷ்ல வந்து கசின் அப்படின்னு இருக்கு இல்லையா, கசின்றது வந்து எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த உறவு முறைகள் இப்ப அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து கூட்டு குடும்பங்கள் தான் அதிகமாக இருந்த நிலவர். அந்த கதைகளை அப்படியே சொல்லும் போது ஜெயகாந்தனோட இது வந்து அந்த அடிமட்ட நிலையை அப்படியே எடுத்து எழுதுவார். அப்ப அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது பெரிய பிரச்சனை வரும் இல்லையா? இந்த சின்னக்கா பெரியக்கா மாதிரியே தான் ஒரு வீட்டுல ஒரு 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க, அவங்கள ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா எப்படி சொல்றது? ஒரே ஒரு சமாதானம், இனிமேல் இப்ப அந்த கூட்டு குடும்ப நிலைமை மாறி வருகிறது. இதுல ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. நான் கொஞ்சம் ஜெயகாந்தன் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். ஒரு 9 நாவல், ஒரு 7 குறுநாவல்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு அத்தாரிட்டேட்டிவா அதுக்கு பதில் சொல்ல முடியும்னு நான் சொல்றதானே நினைச்சுக்க வேண்டாம். இதுல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒண்ணு, இது விழியா அக்கா அப்படின்னு கூப்பிடுறது அதுவா, அக்கான்னு ரெஃபர் பண்றது டெக்ஸ்ட்ல அதுவா? இப்ப கூட்டு குடும்பம் நெட்வொர்க் இருக்க வச்சுங்க, அதை பத்தி அவர் ஒரு பேராகிராஃப்ல எழுதியிருந்தாருன்னா
அதை டீல் பண்றது வேற, சின்னக்கா அப்படின்னு கூப்பிடுறது வேற. சின்னக்கான்னு கூப்பிடுறப்போ அது தேவையான சின்னக்கான்னு எழுதிடலாம். ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க்க போட்டுட்டா அது வெளியே, அது எக்ஸ்பிளனேஷன் போடணுமா வேண்டாமான்றது யுவர் ஜட்மெண்ட் கால். இது சில காப்பி எடிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கதா பப்ளிஷ் பண்ற டிரான்ஸ்லேஷன், அவங்க நிறைய டிரான்ஸ்லேஷன் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுல கோலம் தான் சில சமயம் இந்த கோலம்னு போட்டு டெக்கரேட்டிவ் அப்படின்னு ஒரு அதோட சேர்த்து டிரான்ஸ்லேஷன் அதை எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுக்காம எக்ஸ்பிளனேஷனும் பண்ற மாதிரி அப்படி பண்ணுவாங்க. இப்போ நாங்க பேசிட்டு இருந்தோம், இப்போ நிறைய இங்கிலீஷ் இந்தியன் ரைட்டர்ஸ், சல்மான் ருஷ்தி, அவருடைய நாவல் எல்லாம் நிறைய உருது ஹிந்தி டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுருவாரு. அரே கியா ஹை, இது அரே கியா ஹை புரிஞ்சுப்பான். புரிஞ்சில்லைன்னா போய் முட்டிக்கோ. ஏன் என் வீட்டுக்கு வர, என் வீட்டுல வந்து மசாலா தோசை சாப்பிட வர, ஏன் நைஃபையும் ஃபோர்க்கையும் தூக்கிட்டு வர, கையில போட்டு பிச்சு சாப்பிடுறா. So he challenges you to understand the context. முதல் கொஞ்சம் நெருடுமா இருக்கும், முதல்ல 10 பக்கத்துல 2 தடவை வந்தா அப்புறம் புரிஞ்சிடும். மிட் நைட் சில்ட்ரன் எடுத்து பார்த்தா எவ்வளவோ இத மாதிரி டேர்ம்ஸ் வரும். இப்போ ஹிந்தி டேர்ம் அப்படி போடலான்னா தமிழ் டேர்ம் ஏன் போடக்கூடாது? கோலம் தான், பொட்டு தான், புரிஞ்சுக்கோ. பிளான்டட் பொட்டு இந்த ஃபார்வேட்னா பொட்டு அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அப்படி புரியல மாற மாட்டேன். இந்தியன் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் இல்ல இல்ல திலக்கு எதுக்கு? பொட்டு தான். தமிழ் நாவல டிரான்ஸ்லேட் பண்றேன், தமிழ பொட்டுன்றான். திலக்க மாத்திரம் நெத்தியில வைக்க முடியுமா? பொட்டை தான் வைக்க முடியும். புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கலன்னா டூ பேட் ஃபார் யூ. யூ ஆர் அன்ஃபிட் டு கெட் இன்டு திஸ் லிட்டரேச்சர். See, அவங்க படிக்கிறப்போ அவங்களுக்கு அதாவது சம்ஸ்கிருதத்துல ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் உண்டு. எப்படின்னா வெவ்வேறு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒன்று நாரியல் பாகம்பா. நாரியல் பாகம்னா தேங்காயை பிச்சு அதை உடைச்சு அதுக்கப்புறம் தான் யூ கேன் அதை துருவி தான் சாப்பிடணும், அது நாரியல் பாகம். இன்னொன்று வந்து பலாப்பழம் மாதிரி, பலாப்பழத்தை எடுத்து அந்த சொலையெல்லாம் இட்ஸ் எ மெஸ்ஸி அஃபேர். இன்னொன்று கதலி பாகம், இதை வாழைப்பழத்தை கொடுத்தா உரிச்சு சாப்பிடலாம். கடைசியில க்ஷீர பாகம், பால் மாதிரி ஒன்று ஒன்று அப்படியே கொடுக்கணும். இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் பால் புகட்டிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை டிரான்ஸ்லேட்டர். யூ சேலஞ்ச் தட் ஃபெலோ டு கெட் இன்டு தி டெக்ஸ்ட். அது ஒரு அப்ரோச். இதான் சரின்னு சொல்ல, இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். அதனால எப்படி எப்படி எல்லாமும் அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்ச மாதிரி அப்ரோச் பண்ணிருங்க. இப்போதைக்கு நம்ம போய் சாப்பிடலாம். தேங்க்யூ.